நல்ல ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை கொட்டி ஊற்றி நல்ல நுர பொங்குற அளவுக்கு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அது கூட சீனிக்கு பதிலாக அன்றைக்கி நான் வந்து மில்க் மேடு தான் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு வந்து அளவு வந்து 100 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 3 டீஸ்பூன் பட்டரை உருக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரிப்பு எடுத்துகிட்டு 1 கப்பு மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தியாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி கேக் மாவு அதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கேக் மோல்டை வச்சு ஒரு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சாஃப்டான கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துச்சு. இந்த கேக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.